திரு காரை செல்வராஜ் கிட்டேருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய தாக்குதல் பார்த்தீங்களா? அதான் முதல்ல ஒரு அரசியல் நகர்வுக்கு வந்துட்டார். ஒரு பாரதத்தினுடைய பிரதமர், ஒன்றியத்தில் இத்தனை மாநிலங்களுக்கு தலைமை பொறுப்பேற்றிருப்பவர். அவருடைய பேச்சிலும் அரசியலாக இருந்தாலும் நாகரிகத்தை எதிர்பார்க்க வேண்டாம் என்கிற சூழ்நிலை தான் அவருடைய பேச்சு அமைஞ்சதாக பார்க்குறேன். எப்பொழுதுமே நம்ம ஒரு ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறோம். நம்மீது வருகிற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுகிற பொழுதெல்லாம் அடுத்தவர்கள் மீது அந்த குற்றச்சாட்டை காங்கிரஸுடைய கடந்த 10 ஆண்டு காலம் நேரு காலத்திலேருந்து ஆரம்பித்து குற்றச்சாட்டு அவங்க மேலே சுமத்திட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு இந்த 10 ஆண்டு காலமாக நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோன்னு சொல்லி தப்பிக்கிற நரேந்திர மோடி அவர்கள் தான் இன்றைக்கு தமிழகத்தில் பல்லடத்துலையும் இந்த இடங்கள்லையும் அவர் பேசியிருக்கிற பேச்சு என்பது 3 முக்கியமான செய்தியை நான் அதில் பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்று நம்ம நயினா நாகேந்திரன் அவர்கள் பேசுகிற பொழுது தமிழகத்துக்கு 2,75,000 கோடி கொடுத்துருக்கோம், 300% அதிகம். இதை நம்ம பலமுறை பேசிட்டோம். சதவிகிதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொடுத்ததும் பெற்றதும்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுத்ததை விட பிஜேபி ஆட்சி காலத்தில் தமிழகத்துக்கு கிடைத்திருப்பது சதவிகிதத்தின் அடிப்படையில் குறைவு என்பதை பலமுறை எடுத்து சொல்லியிருக்கிறோம். அது நம்ம இங்கே தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு பேச வருகிற பாஜக இருந்தாலும் வலதுசாரி சிந்தனையாளரும் அவர்களுக்கு நாம் சொல்லுகிற செய்திகள் அவர்களுடைய அறிவு கெட்டவில்லை. ஆனாலும் மத்தியில் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய சட்டமன்றத்தில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இது போன்ற செய்திகளை சொல்லுவது என்பது ஒன்று. தமிழ் மொழியை பற்றி, தமிழனுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் அவர் பேசுகிற பொழுது நீங்கள் இதை எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் இப்படி பேசுவீங்களே, ஏமாற்றுவீங்கன்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அதற்காக 2 விஷயங்களை நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா மற்ற விஷயங்கள் அடுத்த ரவுண்டில் பேசலாம். தமிழ் மொழியை பற்றி நீங்கள் சிறப்பாக பேசுகிறீங்க. கீழடி ஆய்வு 2ஆம் கட்ட ஆய்வு முடிந்து அமர்நாத் அவர்கள் 194 பக்கம் நினைக்கிறேன் அந்த ஆய்வறிக்கை கொடுத்து இத்தனை ஆண்டு காலம் ஆனதற்கு பிறகும் கூட இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்து அந்த வழக்குக்கு மத்திய அரசாங்கம் பதில் சொல்லி இன்னும் நாங்கள் 9 மாதத்தில் கொடுக்குறோன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் தான் அந்த கீழடி ஆய்வு அதில் வந்திருக்கிறது. அந்த காலதாமதம் என்பது இயல்பான காலதாமதம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் 3வது 4வது 5வது கட்டத்திற்கு அமர்நாத் அவர்களை தூக்கிட்டு ஸ்ரீராமன் ஒருத்தரை கொண்டு வந்ததற்கு பிறகு அரிசாண்டலா தோண்டிய குழிகளை எல்லாம் வெற்றிகளா தோண்டிட்டு இங்க ஒண்ணுமே கிடைக்கல, அதனால இந்த ஆய்வையே மூடிடலாம் என்று சொன்ன ஸ்ரீராமன் அவர்கள் மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒருவர். அது போன்ற நடவடிக்கைகளை வைத்துக்கொண்டு இவர் தமிழின் சிறப்பு பற்றி பேசுவதும் தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி தமிழகத்தில் பேசுவதற்கு எந்த தார்மீக கடமையும் உரிமையும் அவருக்கு ஸ்பெசிபிக் சார்ஜஸ்க்கு என்ன பதில் சொல்றீங்க? எதுக்குங்க திமுக மேல வச்சிருக்கிறார் இல்லைன்னா வரேன், அது முக்கியமா அந்த சார்ஜஸ் சொல்லிடுறேன். 2வது அவர் இந்த பிரிவினைவாதம் என்கிறத திமுக கொண்டு வருதுன்னு சொல்றாரு. நான் திமுக காங்கிரஸ் என்கிற நிலைகளில் இருந்து இந்த சமீபத்திலே வந்திருக்கிற ஆய்வறிக்கை கொடுத்திருக்கிற தகவல் இந்த 2023-24 மட்டும் 668 ஹேட் ஸ்பீச்சஸ், வெறுப்பு பேச்சுக்கள் இந்தியாவிலே பதிவு செய்திருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா 76% பாஜக ஆளுகிற மாநிலத்தில் இருந்து தான் வந்திருக்கிறது என்றும் 36% இஸ்லாமிய மக்களை நோக்கியும் 26% இஸ்லாம் மசூதிகள் சார்ந்த பேச்சும் கிறித்துவ மிஷனரிகள் குறித்தான பேச்சுக்கள் தான் வெறுப்பு பேச்சுக்கள் அதிகமாக இந்தியாவில் வந்திருக்கிறது என்கிற ஆய்வும் அதை முன்னின்று நடத்துபவர்கள் பஜ்ரங் தள், சங்கு பரிவார் என்கிற அமைப்புகள் என்பதை வரிசைப்படுத்தி அந்த ஆய்வு கொடுத்திருப்பது என்பதுதான் ஒரு நாட்டை பிளவுபடுத்துகிற செய்தி. அந்த பிளவுபடுத்துகிற செயல்பாட்டுக்கு தலைமையேற்றிருக்கிற ஒரு நாட்டினுடைய பிரதமர், வழிப்பொருள் இனவாத பிரச்சனையை கிளப்பி இருக்கிற பிரதமர், இது போன்றது ஒரு பிரிவினை மூலமாக மக்களுடைய மனித நேயத்தை, மக்களுடைய ஒற்றுமையை சிதைக்கிற பணியில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு பெருந்தலைவர், இந்தியாவினுடைய பிரதமர் தமிழகத்திற்கு நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுப்பதை நீங்கள் பிரிவினைவாதம் என்று பேசுவது என்பது அப்பட்டமான அத்துமீறல் என்றுதான் நான் சொல்லுவேன். திரு நாராயணன் ரெஸ்பாண்ட். ரொம்ப நாள் கழிச்சு விவாதத்தில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நீங்க விவாதத்துக்கு வரதுக்கு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியிருக்கு. வணக்கம். 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 ரெஸ்பாண்ட். இந்த சார்ஜஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இல்ல ரெஸ்பாண்ட் பண்ற அளவுக்கு மதிமுக ஒரு பெரிய கட்சி இல்ல. தமிழ்நாட்டுல ஜனநாயகத்துல எல்லாருக்குமே கருத்து இருக்கு. இல்லங்க, பிரிவினைவாதம் பத்தி பேசுவதற்கு மதிமுகவிற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. தமிழ்நாட்டுல பிரிவினைவாதத்திற்கு வித்திட்டது திரு வைகோ அவர்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால பிரிவினைவாதம் பத்தி எல்லாம் என்ன பிரிவினைவாதத்தை வைகோ அவர்கள் வித்திட்டார்கள் சொல்லுங்க. காரை செல்வராஜ்,
நீங்க பேசுற வரைக்கும் நான் இல்ல இல்ல நீங்க ஒரு சார்ஜ் வைக்கும்போது அதுக்கு பதிலே சொல்லிட்டு கடந்து போங்க. நீங்களே பேசுறதா பேசுங்க. ஒண்ணும் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதெல்லாம் என்னது? இல்ல நான் சொன்ன செய்தியில் என்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். செல்வராஜே பேச சொல்லுங்க. ஏன்னா செல்வராஜுக்கு ஒண்ணு ஜாதி பத்தி பேசணும், இல்லன்னா பிரிவினைவாதம் பேசணும். இதே பழக்கமா போச்சு. அதான் விஷயம். இல்ல திரு செல்வராஜ், நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்க, அதுக்கு பதில் சொல்லட்டும். அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டுக்கு அவருக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ அதே மாதிரி எனக்கு உரிமை இருக்கு. சும்மா வந்து பேச துவங்கும் போதே அப்படி இப்படின்றதுலாம் இதெல்லாம் இங்க இந்த மிரட்டுறது இந்த மாதிரி பேசுறதெல்லாம் மிரட்டலாம் இல்லங்க. கேள்விக்கு கேள்வி கேட்டா மிரட்டலா? வாங்க சப்ஜெக்ட் வாங்க. செல்வராஜ், ஏன் உங்களுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க டென்ஷன்லாம் ஆகல, சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. அப்ப அமைதியா நீங்க எனக்கு எப்படி பேசுறது சொல்லி கொடுக்காதீங்க. உங்களுக்கு சப்ஜெக்டே தெரியாது, நீங்க சப்ஜெக்டே கிடையாது. எனக்கு சப்ஜெக்ட் தெரியாது சொல்லக்கூடிய இடத்துல நீங்க இல்ல. தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க ஒரு சப்ஜெக்டே இல்ல. நீங்க என்ன சொல்லாதீங்க, சப்ஜெக்ட் வாங்க. எனக்கு 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்குது. பண்ணுங்க, இல்ல நான் இந்த விவாதத்துக்கு வெளியே போயிடுறேன். திருநாராயணன் ரெஸ்பாண்ட். இல்ல நீங்க இன்னொரு முறை அவர் பேசுறாருன்னா நான் விவாதத்துக்கு வெளியே போயிடுறேன். ரெஸ்பாண்ட் ப்ளீஸ். ரெஸ்பாண்ட் ப்ளீஸ். தொடருங்க. பேசலாமா? இல்ல நீங்க உட்கார்ந்து ரெண்டு பேரும் மோத விட்டு நீங்க வேடிக்கை பாத்தீங்க. அது நோக்கம் இல்ல. நான் என்ன சண்டை போடுறதுக்கு வந்திருக்கேன்? இல்ல நீங்க என்ன நீங்க அதுக்கு வரலன்னு நினைக்கிறேன். நீங்க அதுக்கு வரலன்னு நினைக்கிறேன். அப்புறமா என்ன? Go ahead. நான் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறது, you don't have this thing to courtesy to talk to him and ask him to shut up. You are not doing that. இல்ல நீங்க தொடருங்க. Then what? தொடருங்க. நம்ம விவாதத்தை பத்தி வாதிக்க வேண்டாம். உங்க கருத்து சொல்லுங்க. இல்ல இதுதான் ப்ராப்ளம். இல்ல நம்ம வந்து எதை வேணாலும் பேசலாம்னா நமக்கு 40 நிமிஷம் இருக்கு விவாதத்துல. நம்ம உங்க கருத்துக்கு வந்துருங்க. You go ahead. அதான் மதிமுக வந்து ஒரு சப்ஜெக்டே கிடையாது சார் தமிழ்நாட்டுல. உங்க சப்ஜெக்ட் வந்துருங்க. சப்ஜெக்ட் வந்து மதிமுக நீங்க கூப்பிட்டதால தான் சார் நான் பேசிட்டு இருக்கேன். சப்ஜெக்ட் தான் சார் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியல, நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க. தெரிஞ்சு அதான் கேளுங்க. உங்களுக்கு தெரியலன்னு அதனால தான் கேக்குறேன். சொல்லுங்க. அப்போ அதனால தான் சொல்றேன். அப்போ பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிக தெளிவாக தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியெல்லாம் இந்த 3 ஆண்டுகள் வளர்ச்சியை பாதித்திருக்கிறது, மத்திய அரசாங்கம் இந்தியா முழுக்க எப்படியெல்லாம் தங்களுடைய வளர்ச்சி திட்டங்களை, கட்டமைப்பு திட்டங்களை எப்படியெல்லாம் முன்னே சென்று கொண்டிருக்கிறது, அதற்கு எப்படியெல்லாம் தடையாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் காரிடார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல கான்பூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலைகள் அங்கே தொடங்கப்படுகின்றன. அது அந்த டிஃபென்ஸ் காரிடார் எப்பொழுது அறிவிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னைக்கு இங்க வந்து அந்த டிஃபென்ஸ் காரிடாரை அமைக்கும் பொழுது கோபேக் மோடி என்று சொன்னார்களோ அதே தினத்துல அந்த டிஃபென்ஸ் காரிடார் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. தமிழ்நாட்டிலேயே வந்துச்சு, அங்கேயும் வந்துச்சு. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை அந்த டிஃபென்ஸ் காரிடாருக்கு நிலம் கையகப்படுத்தாமல், அந்த டிஃபென்ஸ் காரிடாருக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு ஒத்துழைப்பை நல்காமல் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். எதிர்கட்சியாக இருக்கும் போதும் சரி, அந்த ஆளுங்கட்சி, அன்றைக்கு இருந்த ஆளுங்கட்சியை மிக மிக மோசமாக கடூரமாக எதிர்த்து இன்னைக்கும் ஒத்துழைக்கல அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுங்க. ஆனா இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல பெருசா வளர்ந்துகிட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.